ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சாமி, கொத்தவரங்காய் கிடைச்சதா? என்ன சாமி, கொத்தவரங்காய் கிடைச்சதா இல்லையா? ஏத்தா இப்போ எதுக்கு என்ன சாமிச்சான்னு மூச்சுக்கு முன்னாடி தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? அதான் அண்ணன் மாலையை கழட்டி ரொம்ப நேரம் ஆகி போச்சுல, இப்போ ஆசாமி ஆகிட்டேன். இங்கே பாருதா, எப்போதும் போல அண்ணன் கல்யாணம்னு கூப்பிடு, அவ்வளோதான். அதான் நல்லா இருக்கும். ஆமாதாயே, எல்லாரும் என்னை சாமி சாமின்னு கூப்பிட்டோன்னே ஏன் மனசுக்குள்ள ஏதோ அந்நியப்பட்ட மாதிரி தோணிருச்சு. இந்த வீட்டில் இருக்கும்போது எங்கேயோ தூரத்தில் இருக்க மாதிரி ஆகி போயிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் நிதானமாகி நிம்மதியாக இருந்தேன். அதுக்குள்ளே சாமி சாமியை விட்டு என்னை அந்நியப்படுத்துற. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாண்ணே? என்ன கல்யாணம் அண்ணே, இப்போ திருப்தியா? இப்படி கூப்பிடுதா அண்ணன் கல்யாணம் கூப்பிடும்போது அண்ணன் மனசுக்கு நிம்மதியாக இருக்குதா? அண்ணா, நான் நினைக்கவே இல்லைண்ணே. திடீர்னு நினைச்சு திடீர்னு மாலை போட்டு எல்லாமே திடீர்னு நடந்து போச்சு. அதான் இதுல என்ன வேற குருசாமின்னு சொல்லி கோர்த்து விட்டுட்டேன். நான் அப்படியே வந்து நடிச்சு கொட்டி தீர்த்துட்டேன். அப்படியே வண்டி போற போக்குல ஓடிட்டேன்ல. கல்யாணம் கல்லு மாதிரி நிக்கிறான். எகத்தாளத்தை பத்தியா? என்னடா நானும் கூப்பிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம நிக்கிறேன். டே கல்யாணம் உண்டாதா. என்ன முறைக்கிறான்? கையில் கிடைச்சது எடுத்து அடிச்சிருவானோ? என்னடா முறைக்கிற? 3-4 நாளா உன்னை சாமின்னு கூப்பிட வச்சிட்டீல. உன்னை சாமின்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்குள்ள எவ்வளவு சங்கடமா இருந்து தெரியுமாடா? மனசுக்குள்ள கதறி அழுதுண்டா. எப்படா பழைய மாதிரி உன்னை வாடா போடா டேய் அடே உடே அப்படின்னு கூப்பிடலான்னு வெயிட் பண்ணிருந்தா. டேய், நான் சொல்றதெல்லாம் கேக்குதா இல்லையாடா? ஒரு மாதிரி நினைக்கிறேன். இவ்வளவு பக்கத்துல இருந்து கூப்பிடும்போது கேட்காது என்ன? இப்படி நக்கலா பேசித்தானா நீ வீணா போனேன். இல்லைனால நான் அமெரிக்கா ஜனாதிபதி ஆயிடுவேன். அட போங்கயா, நீங்க வேற. உனக்கு வாயில வாஸ்து சரியில்லை. பால் கொதிக்குதுங்கய்யா. டேய், நானே கொதிச்சு போய் தாண்டா கிடக்குறேன். டேய், நீ பொண்ணு பண்றடா, நல்ல நாட்டு சக்கரையா எடுத்து போட்டுடா, காபி தூளை பால்ல கலந்துடா, கொதிக்க வச்சு சூடா எடுத்துட்டு வாடா. புரியுதாடா? சரிடா. இரு வர பக்கத்துல போய் இவனை பயமுறுத்துவோம். டேய், எதுக்கு இந்த கத்தி எடுத்து துண்டு சாணம் பிடிக்கிற? ஐயா, அது காய்கறி கழுத்துல பண்ற போது கீழே வைடா. சரிங்கய்யா, வச்சுட்டான். ஆமா, நீ அப்ப என்னடா சொன்ன? காதுல எனக்கு வேற மாதிரி விழுந்து. அப்படியா? எப்படியா காதுல விழுந்துச்சு? இல்ல சரிடாங்கிற மாதிரி எது நீ சொன்னியா? நீ அப்படி சொல்லி நீ நல்ல பையனாச்சே. உங்களா போய் நாளா தான் போட்டு பேச முடியுமா? கையாண்டா கொய்யா பழம் வைக்கிற? போதும். இல்ல, நீ என்ன நக்கல் பண்ண மாதிரி லேசா ஒரு வாடகை அடிச்சது, அதனாலதான் உன்னை அடிக்கலான்னு வந்தேன். வேற ஒண்ணு இல்ல. அப்படி சொல்லி கன்ஃபார்ம் இல்ல. நீங்க போங்கயா, நான் காபி போட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வர்றேன். அப்படியே போன மாதிரி பேசுற. பால் குடிச்சா சீக்கிரம் போட்டு எடுத்து வா. நன்றி, வணக்கம். டேய் கல்லு, என்கிட்ட பண்ணாத லொல்லு, அப்புறம் பேந்துரும் பல்லு. என்ன சேட்டை? சூர்யா சார் கூட்டிட்டு வரேன். சரிதா, நான் பாத்துக்கிறேன்.
சூர்யா சார், சூர்யா சார், சூர்யா சார், சார் நான் தான் குட் மார்னிங் சாமி. சார். சாமி எல்லாம் இல்ல சார், அதான் மாலைய கட்டியாச்சுல்ல. ஓ ஆமால, மறந்தே போயிட்டேன் நந்தினி. சார் காஃபி ஆறிட போகுது, இந்தாங்க இத முதல்ல குடிச்சிருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சார், காஃபி தினமும் போடுறது தானே. தேங்க்ஸ் இதுக்கு சொல்லல நந்தினி, மலைக்கு போயிட்டு வந்தோம்ல. அதுக்கா? அதுக்கு கூட எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்லணும்? நான் என்ன செஞ்சேன்? அப்புறம் நீ தானே என்ன கண்ணை மூட சொல்லி மாலையெல்லாம் போட்டு விட்ட. இல்லைன்னா நான் இந்த மாதிரி மாலை போடுறாளா என்ன? அப்படி பார்த்தா நீங்க மலைக்கு போனதுக்கு உங்க அம்மாவுக்கு தான் சார் நன்றி சொல்லணும். என் தாய் குலத்துக்கா? ஆமா. அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, உங்க அம்மா என்னமோ சொல்லிட்டாங்கன்னு நீங்க குடிச்சிட்டு போய் அவங்க கிட்ட சண்டை போட போறேன்னு ஒத்த கால்ல நின்னீங்க. என்னடா பண்றதுன்னு எனக்கும் ஒரே யோசனை. அப்பதான் டக்குன்னு விவேகானனுக்கு போனை போட்டு இந்த மாலை வேட்டி சட்டையெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு பிறகுதான் மாலை போட்டதெல்லாம். அப்படி பார்த்தா நீங்க நியாயமா அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நந்தினி. அவங்க என்ன டென்ஷன் ஆக்குறதும் பதிலுக்கு நான் அவங்கள கடுப்பேத்துறதும் எப்பவுமே நடக்கிற விஷயம்தான். ஆனா சாமிக்கு மாலை போடுறதுன்னு ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சது யாரு? நீ தான். சோ அந்த நன்றி உனக்கு மட்டும்தான், அவங்களுக்கெல்லாம் இல்ல. ஒத்துக்க மாட்டீங்களே. ஆனா இந்த உலகத்திலேயே பெத்த தாய் மேல இவ்ளோ வெறுப்பா இருக்கிற ஒரே மகன் நீங்க மட்டும்தான். பரவாயில்ல நந்தினி, அந்த கிரீடத்தை நானே வச்சுக்கிறேன். அதுக்காக என் தாய் குலம் பண்ற இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் தாங்கிக்கிறது என்னால முடியாது நந்தினி. ஐயோ வேண்டாம் சார், இந்த விஷயமே வேண்டாம். நான் தான் தேவையில்லாம இந்த பேச்சு எடுத்துட்டேன். சரி அதெல்லாம் விடு, நான் அந்த மூட்லயே இல்ல இப்போ உண்மை சொல்லணும்னா என் மனசு இப்போ ரொம்ப சாந்தமா இருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்னன்னா, நாம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த ஒரு மைண்ட் செட்டு, அந்த ஒரு வைபு இப்போ வரைக்கும் இருக்கு நந்தினி. ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா நான் இது வரைக்கும் எந்த சாமிக்கும் சத்தியமா மாலை போட்டதே இல்லை. இந்த மாலை போடுற ஃபீல் எப்படி இருக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இப்போ ஆக்சுவலி அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல நந்தினி. மனசுல ஒரு மாதிரி லேசான ஒரு ஃபீலிங். விடிய காலையில ஏந்திரிச்சு குளிச்சு பயபக்தியோட சாமியை கும்பிட்டுட்டு வெறும் சைவம் மட்டுமே சாப்பிட்டுட்டு சாயந்தரம் மறுபடியும் பச்சை தண்ணியில குளிச்சு வெறும் தரையில கைய வச்சு தூங்கி, வாவ் சூப்பரா இருந்துச்சு நந்தினி. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சான்ஸே இல்லை. இத வார்த்தையில எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம் நந்தினி. சூப்பரா இருந்துச்சு, அவ்வளவுதான். விடுங்க சார், இனிமே வருஷம் தவறாம மாலை போட்டுடலாம். அப்கோர்ஸ் நந்தினி, கண்டிப்பா.